கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கினதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்போதும் உண்டாவதாக. ஆமேன். இந்த 10 மாதம் பாதுகாத்து 11வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதங்கள் காணப்பட்ட எல்லா விதமான உபத்திரவங்கள், துயரங்கள், துக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் காண மாட்டீர்கள். ஏனென்று சொன்னால் அவர் உங்களை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி இருக்கிறார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து கொண்டார். ஏன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஏனென்று சொன்னால் யாபேஸ் அப்படியாக ஜெபித்தான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து எந்த தீங்குங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் தாமே அவர் அப்படியே செய்தார், அருளினார் என்று சொல்லி 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனங்கள் இப்படியாக சொல்லப்படுகிறது. எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஆண்டுகள், கடந்த மாதங்கள் நீங்கள் பட்ட பாடுகள், வேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், கஷ்ட நஷ்டங்கள், கடன்கள், சரீர பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த புதிய மாதத்தில், நவம்பர் மாதத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஏன்னா அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்கி இருக்கிறார். பெரிதாக்கி அவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து எந்த தீங்கும் ஆசீர்வதிக்கும் போது, நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது பிறருக்கு போராமைகள் இருக்கும். உங்கள் எல்லை சமாதானத்தின் எல்லை, சந்தோஷத்தின் எல்லை, சுகத்தின் எல்லை, பொருளாதார ஆசீர்வாதத்தின் எல்லை பெருகி இருக்கும்போது, ஐஸ்வர்யம் பெருகி இருக்கும்போது பிறருக்கு சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு எரிச்சலாக இருக்கும். அதனால் அவர்கள் தீமை செய்ய நேரிடும். அப்படி செய்யப்படாதபடிக்கு தேவன் தாமே அவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து எந்த தீங்கும், சாத்தானால் வருகிற தீங்காய் இருந்தாலும், மனுஷனால் வர தீங்காய் இருந்தாலும், மிருகத்தின் மூலியமாக வர தீங்காய் இருந்தாலும், வேதி நோய் என்ற தீங்காய் இருந்தாலும், வறுமை கடன் என்ற தீங்காய் இருந்தாலும், எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு, உங்களை கெடுக்காதபடிக்கு அவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து அருளை செய்வார். அதனால் தான் அவன் வேண்டுதல் செய்த போது அவன் வேண்டுதலுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி அவருடைய கரம் அவனோடு கூட இருந்து எந்த தீங்கும் துக்கப்படுத்தாதபடிக்கு அருளை செய்தார் என்று சொல்லி வேத வசனத்தில் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக உங்களுக்கு அப்படியே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்கினார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்த முடியாது, அவமானப்படுத்த முடியாது. ஏன்னா உங்களை ஆஸ்வதிச்சது மாத்திரமல்ல, எல்லையை பெரிதாக்கினது மாத்திரமல்ல, அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருங்க, விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்குங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிச்சிட்டார், எல்லையை பெரிதாக்கினார், விசாலமாக்கினார், கைகளின் பிரயாச ஆஸ்வதிப்பார். ஆசீர்வாத வாசலை திறந்தார், சுக வாசலை திறந்தார், பரிசுத்த வாசலை திறந்தார். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறது என்று விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார் என்று விசுவாசிக்கிற நானும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களை எல்லையை பெரிதாக்கிட்டார், உங்களை ஆஸ்வதிச்சிட்டார். எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.